உலகெங்கிலும் வாழும் தமிழ் நேயர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு வரவிருக்கும் ஆவணி மாதத்தின் சிறப்பு பலன்களை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோங்க. 17/8/2024 முதல் 16/9/2024 ஆகிய இந்த ஒரு மாத காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு இந்த ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள், அதாவது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான ராகு பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காருங்க. அதே போல் 10ஆம் இடத்தில் சனி பகவானும், உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் குரு பகவானும், 5ஆம் இடத்தில் கேது பகவானும் சஞ்சரிக்கிறார். இந்த மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலும், சூரியன் மற்றும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலும், புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இந்த மாதம் முதலில், அதாவது இந்த ஆவணி மாதம் முதலில் இந்த கிரகங்கள் உங்களுடைய ராசியில் இந்தந்த இடத்துல தான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. 26/8/2024 கன்னி ராசிக்கு இந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சி அடைகிறாருங்க. அதே போல் அந்த 26/8/2024 மிதுன ராசிக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. அதே போல் இந்த 31/8/2024 புதன் பகவான் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைய போகிறார். ஸோ இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக அடைவுகள் அப்படிங்கிறது இதுதாங்க. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ ரிஷபராசி அன்பர்கள் எடுத்த காரியத்தை திறன்பட முடிக்கும் தைரியத்தை கொண்ட நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப பிடிவாதத்தோடையும் கர்வத்தோடையும் செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம், அதாவது இதுவரை உங்களுடைய காலகட்டங்களில் நடந்துட்டு இருந்த சில விஷயங்கள் அப்படிங்கிறது, இந்த சூரியன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கனால எல்லா விதமான சுகங்களும் மற்றும் அதற்குண்டான சில சந்தோஷமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது, நிறைய விஷயங்கள் கொடுக்கறதுக்கான சில தடைகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த ராசிநாதன் என்னதான் சிம்மத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாலுமே சில நிகழ்வுகள், இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் சனி பகவானை பார்ப்பதனால சில விஷயங்கள் நமக்கு எதிர்மறையான நிகழ்வுகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருந்தோம். கிடைச்ச விஷயங்கள் ஒன்று நடக்குதுங்க, ஆனால் எல்லாமே கரெக்டான ஸ்டேஜில் போயிட்டுருக்கு. ஆனால் அது எல்லாமே தப்பாகவே நடந்துகிட்ருக்கு. அது கரெக்டாக ஃபுல்ஃபில் ஆக மாட்டேங்குது, நிறைவடைய மாட்டேங்குது, நடக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது மாறுங்க. ஏன்னா எப்படி சொல்லப்போனாலும் உங்களுடைய ராசிக்கு இந்த செவ்வாய் மற்றும் குரு ஆகிய 2 கிரகங்கள் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால இந்த குருமங்கள யோகம் அப்படிங்கிறது உருவாயிருக்கும். இந்த காலகட்டங்களில் நிறைய, அதாவது பொருட்கள், ஆடம்பரமான பொருட்கள், இந்த ஆடை ஆபரணங்கள், நகநட்டு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சிந்தனைகள் அப்படிங்கிறது நிறைய மேலோங்கி இருக்குங்க. ஸோ புதுசாக ஒரு ஜுவல்ஸ் வாங்கணும், சில ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், வீடு கட்டலாம் அப்படிங்கிற நிறைய நிகழ்வுகள், நிறைய யோசனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டே இருந்திருக்குங்க. ஸோ அதற்குண்டான தருணங்கள் அப்படிங்கிறது இல்லாமவே இருக்குங்க. ஒரு பூமி வாங்கணும் அப்படிங்கிறது நினைப்பு இருந்துகிட்டே இருக்குதுங்க. அது வாங்கிறதுனால நிறைய யோசனைகள் மட்டும்தான் இருக்கே தவிர அதை வந்து கரெக்டாக எங்களால் செஞ்சு காட்ட முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அதே போல் ஒரு வரவு செலவு சில பிரச்சனைகள், ஒரு இடத்துல பணம் கொடுத்துருக்குங்க, அந்த பணத்தை வந்து கொடுத்த இடத்துல பணம் வாங்க முடியல, நான் ஒருத்தர்கிட்ட ஒரு சில கடன் வாங்கினேன், அதையும் என்னால் சரியான நேரத்தில் திரும்ப கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி இந்த வரவு செலவு பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. அதே போல் நான் வேலை செய்கிற இடத்துலையும் எனக்கு என்னுடைய திறனுக்கேற்ப ஒரு அதிகாரம், ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா வேலையும் செய்கிறாங்க, ஆனால் நான் அதில் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே செஞ்சிட்ருக்கேங்க. பட் நான் செய்கிற வேலைக்கு எனக்கு ஒரு ரெகனைசேஷன் அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குது. நல்லா செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி தட்டி கொடுக்கறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குங்க. ஏன்னா வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரிகள் கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், ஏதாவது ஒன்று பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. அவங்க வந்து என்னை வந்து குறை சொல்லிகிட்டே இருக்காங்க, பேசாமல் இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடலாமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்கள், இந்த வரக்கூடிய ஆவணி மாதத்தில் நிறைய மாற்றங்கள் நடப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. கண்டிப்பாக இந்த அதே போல் அந்த உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு, அதாவது மிதுன ராசிக்கு இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி அடைகிறார். இந்த மாதிரி வரும்போது இந்த சூழல் அப்படிங்கிறது என்னென்னா, விரையாதிபதி, அதாவது உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி தனஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது அது ஒரு நல்ல யோகம் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது வரவுக்கேற்ப செலவுகள் இருந்துட்டு இருந்ததுங்க, ஆனால் இப்போது அந்த செலவுக்கேற்ப நல்ல வரவுகள் அப்படிங்கிறது, என்ன விரயம் நடந்தாலும் சரிங்க, அந்த விரயத்தை அதாவது அந்த விரயத்தை சரி பண்ணுறதுக்கு சில வருமானங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு இடத்த
விற்கிறோம், அதே நேரத்தில் இன்னொரு இடத்த வாங்குவதற்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஒரு பொருளை விற்றீங்கன்னா இன்னொரு பொருளை வாங்குவதற்கான ஒரு நிலை அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாக்குங்க. எல்லாம் வந்து கைக்கு வரட்டுங்க, பணமெல்லாம் கைக்கு வரட்டும், அதுக்கப்புறமா ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கட்டாயம் அதை பண்ண முடியாதுங்க. நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா போதுங்க, ஆட்டோமேட்டிக்காக வர வேண்டிய பணம் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேருங்க. ஏன்னா இது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, கையில் பணம் இல்லாமல் எப்படிங்க ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு விஷயத்தை பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசித்து பணம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது அப்படின்னு யோசித்தவங்களுக்கு நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக அது ஒரு வழியை உங்களுக்கு அந்த பணம் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடியது. ஏன்னா இந்த 2ஆம் இடத்திற்கு இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி அடையும் பொழுது தனம் சம்மந்தப்பட்ட சில தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. தேவையான நேரத்தில் தேவையான இடத்துலேருந்து பண உதவிகள் அப்படிங்கிறது நண்பர்கள் மூலமாகவோ இல்லை வங்கியின் மூலமாகவோ அல்லது சொந்த பந்தங்கள் மூலமாகவோ ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு உதவி அப்படிங்கிறது கட்டாயமாக வந்து சேரக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. அதே போல் இந்த சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், இந்த திருமணம் சார்ந்த யோகம் இல்லை, திருமணம் அப்படிங்கிறது தடைப்பட்டுட்டே இருக்குது, கை கெட்டினது வாய் கெட்டலைங்க, திருமணம் நடக்கிற மாதிரி சில சூழல் வருது, நிறைய பெண் பார்த்தாச்சுங்க, பார்த்தது எல்லாமே கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிவிட்டு அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிடறாங்கன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த உங்களுடைய ராசிக்கு இந்த 4ஆம் இடத்துல வந்து புதன் பகவான் பயிற்சி அடைகிறார். மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் தனம் அப்படிங்கிறது கொடுக்க, அதாவது மறைந்த புதன் நிறைந்த தன லாபத்தை கொடுக்கக்கூடியது, நிறைய யோகத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் அப்படின்னே சொல்லலாம். எதிர்பாராத விஷயங்கள், ரொம்ப நாளாக வந்து திருமணம் சார்ந்த தடைகள் இருந்தது அப்படின்னா அது இந்த நேரத்தில் விலகக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. அடுத்ததாக இந்த புத்திரர் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள், குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்குங்க. இந்த குழந்தை உருவாகுது, திடீர்னு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அபார்ஷன் ஆயிடுது, இல்லை வந்து டிலே ஆகிட்டே இருக்குங்க, கரெக்டாக கரு வந்து நிற்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த 6ஆம் இடத்திற்கு, அதாவது உங்களுடைய இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார். நீச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு பயிற்சி அடையும் போது அது வந்து நீச்ச கிரகம் சொல்லலாம். நீச்ச பங்க ராஜயோகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. ஸோ ரொம்ப நாளாக வந்து குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிறவங்க, இந்த குழந்தை வரம் வேண்டி ரொம்ப ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்க, நிறைய கோயிலுக்கு போயிட்டுருக்குன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல சுப நிகழ்வுகள் நடக்கிறது. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள் கட்டாயமாக நடக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. மனைவி மக்களிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கட்டாயம் விலகும். ஏன்னா இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக இந்த 7ஆம் இடத்துல படும் பொழுதுங்க இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகும். ஒரு நட்பு ரீதியான சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது, இது வரைக்கும் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறோங்க, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு எதிரி மாதிரி தான் பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இது ஒரு நட்பு காலமாக இருக்க போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது விலகுங்க. இது வரைக்கும் உங்கள் தொழில், அதாவது கூட்டாளிகள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக விலகும். ஸோ பார்ட்னர்ஸை விரும்பி வந்து உங்களுக்கு சில உதவிகளை செய்யக்கூடிய காலமும், அதே போல் அந்த பார்ட்னர்ஷிப்பில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ந்து தொழிலை நல்லபடியாக நடத்துவதற்கான ஒரு யோக காலமாக இருக்க போதுங்க. அதே நேரத்தில் புதிய தொழிலை தொடங்குவதற்கான சில வாய்ப்புகள், இது வரைக்கும் வந்து பார்ட்னர்ஷிப்பில் இருந்தவங்க தானே சுயமாக வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான தனித்தொழில் செய்வதற்கான சில முயற்சிகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க. வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும், சொந்த வீடு கட்டுவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வு அப்படிங்கிறது இருக்கும். தனவரவு போதுமான திருப்திகரமான இருக்கக்கூடிய சூழ்நிலை. உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகக்கூடிய காலமாக இருக்க போகுது. நான் உடல் ரீதியாக என்ன பிரச்சனை அப்படின்னே தெரியலைங்க, எதுக்கு எடுத்தாலும் வந்து ஹெல்த்தில் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கோம், ஆனால் ஹெல்த்தில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்குது, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து குடும்பத்தில் உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்குது. இந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலகுமானா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான மருத்துவ முயற்சிகள் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதுங்க. குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி கொண்டு போகிறதுக்கான சூழல் உருவாகுங்க. எதுக்குன்னா கல்வியில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குங்க, ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்காங்க, சரியாக படிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு ஈடுபாடுகள் இருந்ததுனால அந்த ஸ்கூல் போகிறதோ இல்லை காலேஜ் போகிறதோ அப்படிங்கிறது ரொம்ப, அதாவது போகவே மாட்டேங்கிறாங்க. இது படிப்புலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த குழந்தைங்களுடைய கல்வி இதே நிலைமையில் போச்சு அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை எதிர்காலமே வந்து கேள்விக்குறியாக மாறின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த 2ஆம் இடத்திற்கு, அதாவது கல்வி ஸ்தானத்திற்கு பயிற்சி அடையக்கூடிய செவ்வாய் பகவான் நல்ல ஒரு தைரியத்தை கொடுப்பாருங்க. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமும், கல்வியில் இருக்கக்கூடிய இந்த மந்த நிலையை போக்குவதற்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. ஸோ இந்த விஷயங்கள் அனைத்தும், அதாவது இந்த கிரகங்களுடைய அடைவுகள்
கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விலக்கி புதிய சொத்துக்களை சேர்ப்பதற்கான சில யோகங்கள் அப்படிங்கிறது உருவாக்கும். அதாவது ஆடம்பரமான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள், ஒரு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி வாங்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறதும், மனைவிக்கு தேவையான சில ஆபரணங்கள், ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுத்து மகிழ்விக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. உங்களுக்கு தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி இந்த ஆவணி மாதத்தில், அதாவது உங்களுடைய சில முயற்சிகளை பழிதாக்கக்கூடாது, அதாவது முயற்சி பலிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. நிறைய ட்ரை பண்ணிட்டேங்க, நிறைய விஷயங்கள். இந்த கடன் அப்படிங்கிறது ஒன்று வாங்கிட்டேன், ஆனால் அந்த கடனை அடைப்பதற்கு நானும் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு கரெக்டான நேரத்தில் அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கல. யாருமே எனக்கு தைரியம் கொடுக்கல. இந்த கடனை வாங்கியிருக்கிற, எப்படி இந்த கடனெல்லாம் அடைக்க போகிற, இதுக்கு மேலே அவ்வளோதான் சொல்லிட்டு தான் எல்லாருமே சொல்கிறாங்களே தவிர ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணி இந்த கடன்லேருந்து வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுக்கக்கூடிய நிலையில் யாருமே இல்லை. எனக்கு பணம் கொடுக்குறோன்னு சொல்கிறவங்களாம் கரெக்டான நேரத்தில் எனக்கு யாருமே கொடுத்து உதவி பண்ணலைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியும் அதே போல் இந்த தைரியம் எல்லாம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, கடனை அடைப்பதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளும் நல்ல ஒரு பலன் கொடுக்க போதுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோச்சார பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ கல்வியில் எப்படி முன்னேற்றம் இருக்க போது, குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் இந்த நேரத்தில் எடுக்கலாமா, இல்லை வீடு கட்டுறதுக்கான முயற்சியோ, இல்லை கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருமா, இல்லை ஒரு புதிய சொத்துக்கள் சேர்க்கைக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத முழுமையான விதத்தில் தெரிஞ்சுட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.